வணக்கம். முனைவர் பாமணிகண்டன், மொழித்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக இன்று நாம் காண இருப்பது 63 நாயன்மார்களுள் ஒருவரான இளையான்குடி மாற நாயனார் மற்றும் எரிபத்த நாயனார். ராமநாதபுரம் பரமக்குடியிலிருந்து 9 கிலோமீட்டர் மைல் தொலைவில் உள்ள ஊர் இளையான்குடி. வேளாளர் குலத்தில் பிறந்து விவசாயம் மேற்கொண்டு வந்தார் இளையான்குடி மாறநாயனார். மிகுந்த செல்வந்தராய் இருந்தார் இளையான்குடி மாறன். இறைவன் மேலும் அவரின் அடியார்பாலும் அளவிலாத அன்பு கொண்டவர். அன்னம் பாலிப்பு செய்வதையே தன் பெருந்தொண்டாக கருதினார். ஆண்டவன் வழிபாடு ஆராதனை, அடியவர் வழிபாடு சமாராதனை என்பார். நன்றாக வீட்டை விட்டு வெளியில் வந்து பாதையில் நடப்பவரே ஆயினும் அடியவராக கருதி வழிபட்டு அமுது படைத்தார். அறுசுவை உணவு தயாரித்து அடியார் விரும்பும் உணவை பரிமாறி மகிழ்ந்து மகேஸ்வர வழிபாடு செய்து வந்தார் இளையான்குடி மாறன். பெருமான் தம் அடியவர் செல்வம் போய் தான் உண்ணாது வாழ்ந்தாலும் தங்கள் கொள்கையை விடாமல் அடியவர்க்கு அமுது படைப்பார்கள் என்பதனை உலகிற்கு இளையான்குடி மாறநாயனார் மூலம் எடுத்துரைக்க விரும்பினான் இறைவன். மாறன் வறுமையுற்றார். செல்வ வளம் சுருங்கியது. ஆனால் அவரின் மனம் சுருங்கவில்லை. கடன் பெற்றும் சொத்துக்களை அடமானம் வைத்தும் தொண்டு செய்து வந்தார். தில்லையிலிருந்து அந்தணர் வரிவில் புறப்பட்ட பெருமான் மாரிக்காலத்து இரவில் இளையான்குடி மாறன் வீடு வந்து சேர்கின்றார். அங்கு மாறனும் அவர் துணைவியாரும் உணவு உண்ணாமல் படுத்திருந்தார்கள். மழையில் நனைந்தபடியே வந்த அடியாரை வரவேற்று ஈரமேனியை போக்க உதவினார் மாறன். மாறன் நெஞ்சிலே ஈரம் கசிந்தது. மனைவியிடம் அடியவரின் பசியை போக்க என்ன செய்யலாம் என ஆலோசித்தார். அவர் மனைவி கணவரிடம், இன்று நம் சிறு வயலில் விடுத்த செந்நெல்லை எடுத்து வந்தால் அதை கொண்டு அமுது படைக்கலாம் என்றார். நாயனார் வயல்வெளிக்கு சென்று அன்று விதைத்த முளை நெல் மழையினால் மிதப்பதை ஒன்று சேர்த்து கொண்டு வந்து மனைவியிடம் கொடுக்க, அதை அவர் சமைக்க மழையினால் விறகு ஈரமாக இருப்பதை கணவருக்கு உணர்த்த அவர் வீட்டின் விட்டத்தை எடுத்து ஒடித்து கொடுத்தார். வீட்டின் புன்புறம் உள்ள குழி நிரம்பாத குறும்பயிரான கீரையை கொணர்ந்தார் மழையில் நனைந்தவாறே. இவற்றையெல்லாம் வந்த அடியாரின் பசியை போக்க சுவை மிகுந்த உணவாக மாற்றிய அம்மையார் தம் கணவரிடம் அடியாரை அமுது உண்ண அழைத்தார். அடியவர் மறைந்தார். அங்கு ஓர் சோதி தெரிய இருவரும் திகைத்து நின்றார். அவ்வோது, நீயும் நின் துணைவியும் என் பெரும்பதத்தை எய்தி குபேரனும் ஏவல் வழி செயல்பட ஆணை பிறப்பித்தோம் என்று அருளினார். விதை நெல்லை எடுத்து அடியவர்க்கு உணவு சமைக்க உதவிய மாறன் நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்பட்டார். அடுத்ததாக எரிபத்த நாயனார். அமராவதி ஆற்றின் கரையில் உள்ள கரூரில் பிறந்தவர் எரிபத்தர். அங்குள்ள ஆநிலை கோவிலின் பசுபதீஸ்வரரை நாளும் 3 முறை வணங்கி வந்தார். இத்தல பெருமானை வழிபடின் மீண்டும் ஒரு கருவில் பிறக்க வாய்ப்பு ஏற்படாது. எரிபத்தர் அடியார்களுக்கு தொண்டு செய்வதில் சிறந்து விளங்கினார். அடியவர்களுக்கு இன்னும் ஏற்பட்டால் பரசு என்ற ஆயுதத்தால் அவர்களை காப்பாற்றி உதவி வந்தார். அதே கரூரில் சிவகாமி ஆண்டார் என்ற அடியார் வைகரி பொழுது எழுந்ததிலிருந்து நீரில் மூழ்கி குளித்து திருநீர் அணிந்து வாயினை கட்டி நந்தவனத்தில் மலர் பறித்து 5 எழுத்து மந்திரமான பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டு மலர்களை மாலையாக்கி தினமும் இறைவனுக்கு சூட்டி மகிழ்வார். ஒரு நாள் அப்படி அவர் தூய்மையுடன் மாலை இறைவனுக்கு சூட்ட எடுத்து வரும்பொழுது மன்னனுக்கு பிரியமான பட்டத்து யானை பட்டவர்த்தனுக்கு மதம் பிடித்து ஓடி வந்து சிவகாமி ஆண்டாரின் கையில் இருந்த மாலையை வீசி எறிந்து நாசம் செய்தது. பூக்கள் புழுதியில் பட்டு நாசமாயின. தன் மலர் தொண்டுக்கு ஏற்பட்ட சோதனை கண்டு கதறினார். தரையின் மீது விழுந்து விழுந்து சிவதா சிவதா என அழுது பெருமானிடம் முறையிட்டார். அப்போது அங்கு வந்த எரிபத்தர் சிவகாமி ஆண்டாரின் முறையீட்டை கேள்விப்பட்டு கோபத்தினால் கொதித்தெழுந்தார். தம் அடியவர்க்கு இவ்வாணை பகையா என கூறி யானை சென்ற வழியில் சென்று அந்த மனம் பிடித்த யானையின் தும்பிக்கையை வெட்டினார். பாகர்களையும் வெட்டினார். கேள்விப்பட்ட மன்னர் யானையை வெட்டிய பகைவரை எதிர்பார்த்து அவ்விடத்தை அடியார் ஒருவர் இருப்பதைக் கண்டார். நடந்தவற்றை அறிந்தார். சிவபக்தி
மிக்க மன்னன் அடியவரை சிவத்தொண்டுக்கு இடையூறு செய்த யானையும் பாகனையும் வெட்டியது சரியே. அவற்றை சரியாக நிர்வகிக்காத தானும் குற்றவாளியே என தாங்கள் என் வாளினால் தண்டியுங்கள் என தன் வாளினை எடுத்து தந்தான். எப்பேற்பட்ட மன்னன் பாருங்கள்! தன் தவறை ஒப்புக்கொண்டு தனக்கான தண்டனையை தானே கொடுக்க முன் வந்திருக்கிறான். எரிபத்தர் புகழ்ச்சோழரின் பக்தியை கண்டு என்னால் இவ்வடியவரின் மனம் எவ்வளவு புண்பட்டு விட்டதே, நான் இருப்பதில் பயன் இல்லை என்று தன்னை வெட்டி கொள்ள முயன்றார். புகழ்ச்சோழர் பதறிப்போய் தடுத்தார். வானிலிருந்து, அன்பர்களே, உங்கள் இருவரது அன்பினையும் உலகறிய செய்யவே நாம் இவ்வாறு செய்தோம் என்று ஒலித்தது அசிரீதி. யானையும் பாகரும் உயிர் பெற்றனர். சிவகாமி தொண்டர் மலர் தொண்டினை தொடர்ந்து செய்து வந்தார். எரிபத்தர் திருத்தொண்டு செய்து கைலை சிவகண தலைவராக ஆனார். 63 நாயன்மார்களில் ஒருவராக இடம்பெற்றார் எரிபத்தர். நன்றி.